ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பாலக்கீரையில் வடை எப்படி சுடலான்னு பார்க்கலாம். இப்போ பாலக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்துருக்கு. அதுலேயே நம்ம சிறுகீரையும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிறுகீரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் அறுத்து நாம் பொடி பொடியாக அறுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி இதில் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே சிறிதளவு மிளகாய்த்தூள் நாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு முதல்ல இதை நாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுலேயே நாம் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடலை மாவு நாம் சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சேர்க்கக்கூடாது, சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது, போண்டா மாதிரி ஆகிடும். இதை இப்படி உருட்டி வரணும். இந்த அளவு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக லைட்டாக நாம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இதில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை பெருசாக வேணுமோ அந்த அளவு உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி நாம் தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு தவா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தவா காஞ்சது, அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற வடையை இப்படி ரவுண்ட் பண்ணி இதில் தட்டி இப்படி விட்டுருங்க. வடை மாதிரி எல்லாமே அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது சுற்றியும் நாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நாம் திருப்பி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே நாம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி செவந்து வரணும். இதிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நாம் செஞ்சு கொடுக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நாம் சாப்பிட்லாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி செவந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுவையான பாலக்கீரை சிறுகீரை வடை ரெடி. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.